FBI-ஆல் தேடப்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. கனடாவை சேர்ந்த ரயன் ஜேம்ஸ் வெட்டிங் அப்படின்றவர் 2002 கனடாக்காக வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்றவர். ஸ்னோ போர்டிங் அப்படின்ற ஈவெண்ட்ல பங்கேற்றவர் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ரிட்டையர் ஆகி கொக்கைன் கடத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய கார்டல் நெட்வொர்க்கே உருவாக்கி கொலம்பியால இருந்து மெக்சிகோ வழியாக அமெரிக்காக்கும் கனடாக்கும் 100 டன் கணக்குல வந்து கொக்கைனை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு இல்லீகலா. FBI இவரை மாடர்ன் டே பாப்லோ எஸ்கோபார் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. இந்த கொக்கைன் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய பேரை கனடாலையும் அமெரிக்காலையும் வேற கொண்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது FBI இவருடைய நேம வந்து கடந்த மார்ச் 2025 ஆண்டு தன்னுடைய வாண்டட் லிஸ்ட்ல வந்து சேர்த்தாங்களே. இவர் எப்படியாவது பிடிச்சிரணும்னு சொல்லி கனடா, USA, மெக்சிகோ 3 பேர் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்தாங்க. ஆனா இவர் வந்து சினலோவா கார்டல் அப்படின்னு ஒரு பெரிய கார்டலுடைய சேஃப்டியில் இருந்தாரு. மேலும் இவரை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு $10 மில்லியன் வரைக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லி FBI வேற அனௌன்ஸ் பண்ணிருந்துச்சு. அடுத்தும் பாத்தீங்கன்னா அவரை பிடிக்க முடியலன்னு சொல்லி அந்த காசை $15 மில்லியன் வரைக்கும் கூட FBI உயர்த்துச்சு. எப்படியாவது இவரை பிடிச்சிரணும்னு சொல்லி FBI ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நேற்று ஜனவரி 22 இவர் நேரா மெக்சிகோ சிட்டில உள்ள US எம்பசிக்கு போய் தானே சரண்டர் ஆயிருக்காரு. உடனடியாக அவர் அங்க கைது பண்ண FBI பாத்தீங்கன்னா அங்க இருந்து இவரை அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா இவர் மேல ட்ரக் டிராபிக்கிங், கொலை கேஸ்னு ஏகப்பட்ட கேஸ் போட்டு இப்ப அவர் வந்து ட்ரையலுக்கு வெயிட் பண்ணிருக்காரு. எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது ஏன் இவர் தானே வந்து சரண்டர் ஆனாரு அப்படின்ற விஷயம் மட்டும் இன்னும் தெரியல. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இவர் அவரா சரண்டர் ஆனதுனால மேபி அவருடைய தண்டனை வந்து குறைக்கப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் பண்ண தப்புக்கு 30-40 வருஷமாவது உள்ள வச்சிருவானுங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோல உள்ள ஒரு கார்டலுடைய பாஸ் பொசிஷன் இப்போ ஓபன் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க.